ஹாய்! இந்த சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கூலான ஒரு மோட்டிவேஷன்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சின்னோண்டு மூளை இருக்குல்ல, அது எத்தனை கிராமுன்னு எனக்கே தெரியல. ஒரு 400 கிராமுன்னு நினைக்கிறேன். அத்தனோடு மூளை நம்மளை நல்ல வழிகளுக்கும் கொண்டு போகும், குட் திங்க் ஆஃப் வேவுக்கும் கொண்டுட்டு போகும். ஸோ அத்தனோண்டு மூளையை நம்மளால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது நல்ல வழிகளுக்கு அப்படின்னு பார்த்தா பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பித்தாலே அந்த திங்க் ஆஃப் வே எந்த மாதிரி இருக்குதோ அந்த வழியில் தான் இந்த இயற்கை உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது எப்படி நிறுத்தலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் எவ்வளோக்குள்ள பிஸியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளோ நீங்கள் பிஸியாக ஒர்க்கில் உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் அன்வான்ட் திங்கிங்குள்ளே போகிறதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ இந்த வழியில் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஓவர் திங்க் மீன்ஸ் சில விஷயங்கள் குட் வே ஆஃப் திங்கிங் இருக்கும், சில விஷயங்கள் பேட் வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஓவர் திங்கே இல்லாமல் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை அதில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னாவே நம்ம என்ன வேலைகள் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த வேலைகளுக்கான திங்கிங் வே மட்டும்தான் நம்ம மைண்டில் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு நீங்கள் என்ன வேலைகள் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன இதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு டிமெரிட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அதை கண்டுக்காமல் என்ன ஒரு குட் திங்க் நிறைகள் இருக்கோ அந்த வேலையை கொண்டுட்டு நீங்கள் உங்கள் விஷயங்கள் என்ன வேலைகளாக இருந்தாலும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போங்க. ஓவர் திங்க் இல்லாமல் உங்களை நல்ல வழிகளுக்கான எண்ணங்களையும் நல்ல வழிகளுக்கான செயல்களையும் இந்த இயற்கையை உங்களை செய்ய வச்சு வழி நடத்தும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.